வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு செல்வன் ரியாஸ். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸ்டஃப்டு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல நார்மலா இட்லி செய்யாம இட்லிக்குள்ள கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி செய்யலாம். அதாவது உருளைக்கிழங்கு வச்சு மசால் ரெடி பண்ணி அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இட்லி நம்ம ரெடி பண்ண போறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குட்டி கேரட், அப்படி இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் கேரட் துருவுனது எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், இட்லி மாவு நான் உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு இருந்ததோ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வருந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுடலாம். நான் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை போட்டுடுறேன். எண்ணெயிலே சும்மா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட்டை போட்டதும் 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் நான் உருளைக்கிழங்கு, அதையும் ஆட் பண்ணிடுறேன். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நம்ம இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்பலாம் ஊற்ற வேணாம். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நான் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் இது பண்ணிக்கிறேன். நம்ம மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் தரும்போது பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பச்சை மிளகாய் போடாமல் மிளகாய் பொடி போட்டு செஞ்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போனால் போதும். மற்றபடி நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். நல்லா 2 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடு குறையிட்டோம். கொஞ்சம் நேரம் நல்லா சூடு ஆற வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலா சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எல்லா தட்டுலேயுமே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இட்லி நல்லா ஒட்டாமல் நல்லா அப்படியே முழுசாக வரும். அதுக்காக தான் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றிக்கலாம். மாவு வந்து ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றணும். முழுசாக ஊற்றிட்டிங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது. அதனால் பாதி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் செஞ்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசால் வந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி மெல்லிசாக இந்த மாதிரி தட்டிக்கிறேன். இது போல் இப்போது இதை வந்து நம்ம இந்த இட்லி மேலே வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம மேலே திரும்பவும் இட்லி மாவு ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணி இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே இட்லி மாவு ஊற்றிடலாம். நான் இன்னொரு தட்டுலையும் அதே போல் இட்லி ஊற்றி உள்ளே நம்ம செஞ்ச மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணி திரும்பவும் மேலே இட்லி மாவு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேகட்டும் இட்லி. அதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே போல் தான் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 12 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இட்லி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இட்லி வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. குச்சியை தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி நீங்கள் இட்லிக்குள்ளே இப்படி நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அப்படின்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா உள்ளே மாவு வேகாமல் இருக்குது, அதனால தான் ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இட்லி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சூட்டோடு எடுத்தோம்னா இட்லி அப்படியே பிளேட்லேயே பாதி ஒட்டிக்கும். இட்லி தட்டிலேருந்து நானே எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஸ்டஃப் பண்ணது பாருங்கள் வெளியிலலாம் வராமல் நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த இட்லியை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உள்ள ஸ்டஃபிங் நல்லா வந்திருக்கு. இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் அப்படியே பஞ்சு போல் நல்லா இருக்குது. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஸ்டஃப்டு இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வப்பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.